ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மாம்பழ புளிசேரி, அதாவது கேரளா ஸ்டைல் மாம்பழ புளிசேரி குழம்பு தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நல்ல ஒரு பழுத்த மாம்பழமாக ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு காரத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணும். கொஞ்சம் மாம்பழம் இன்னும் நல்லா கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சம் தேங்காய், சீரகம், ஒரு பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் நீங்கள் இன்னும் 2 மிளகா கூட வச்சுக்கலாம். எனக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் காரம் யூஸ் பண்ணுறதுனால ஒரே பச்சை மிளகாய். இது வந்து நல்லா இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். அரை கப்பு வந்து தயிர் எடுத்துக்கலாம். தயிரை நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கங்க. கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம், 1 ஸ்பூன் வெல்லம். இது வெல்லம் எதுக்கு போட்டோன்னா இதில் வந்து புளிப்பு, கொஞ்சம் ஸ்வீட்டு, அப்புறம் காரம் 3மே மிக்ஸ் பண்ணி இருக்கும். அதனால தான் இந்த மாம்பழ புளிச்சேரி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும். பிறகு அதில் வந்து தயிர் ஆட் பண்ணணும். இதில் வந்து இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. கொதிச்சுட்டு இப்போ இங்கே வந்து தயிர் ஊற்றிடுங்க. ஒரு கிண்டு கிண்டிடுங்க. கிண்டிட்டு இப்போ ஃபைனலாக தாளிப்பு தான். தாளிப்பு முடிஞ்சிச்சுன்னா மாம்பழ புளிச்சேரி ரெடி. தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, வெந்தயம், உளுந்து, மாம்பழ புளிச்சேரி ரெடி.